சங்கீதம் 146லேருந்து சில வசனங்கள் அதை மேலே கொடுத்துருக்கேன். அதை வாசித்துருங்க. அதுலேருந்து 3 காரியம் ஒரு 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 1 2 3 ஒரு 5 காரியங்கள் என்ன கொஞ்சம் நல்லாவே தொட்டுது. கர்த்தருடைய செயல்களை பொறுத்து அதில் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் வியந்து அதை போற்றி எழுதியிருக்கிறான். அதுலேருந்து ஒரு சில பாயிண்ட்ஸ். நம்பர் 1, கர்த்தர் 8ஆம் வசனம், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார். நான் வந்து சின்ன வயசில் 12th வரைக்கும் நல்லா ஃபுட்பால் ஆடுவேன் ஆத்திரத்தில். அப்போ ஒரு முறை ஒரு ரைட் டேக்ஸில் ஆடிட்டு இருக்கும்போது வேகமாக ஃபுட்பால் கோல் பக்கத்தில் பந்தை கொண்டு போயிட்டு திடீர்னு ஒருத்தன் வந்து அந்த டிஃபென்ஸ் வந்து கட்டக்கால் கொடுத்தான். டம்முன்னு மூக்கு உடையாக விழுந்தேன். இப்படி தான் பிசாசு வந்து நீங்கள் ஒரு பாலோட சந்தோஷமாக ஒரு பந்தயத்தை ஒரு டார்ஜெட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது கட்டக்காலை கொடுத்து நீங்கள் விழுறத பார்த்து சிரிக்கிறான். ஸோ நான் கூட இப்படி மடங்கடிக்கப்பட்டேன். நான் பாட்டுக்கு சந்தோஷமாக மஸ்கட்டில் என் நண்பர்களோட அந்த ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துகிட்டு ஜாலியாக இருந்தேன். திடீர்னு பிசாசு கட்டக்காலை கொடுத்த மடங்கடிக்கப்பட்டு மூக்கோடைய மாதிரி நெடுஞ்சானுங்கடையாக இந்த கிரவுண்டில் விழுந்து ஒருத்தன் கையில் முடிஞ்சா அப்படி நான் விழுந்து கிடந்தேன். ஆனால் ஆண்டவர் அப்படியே விடலை, அப்படியே என்னை தூக்கி விட்டார். சரியா? ஸோ இன்றைக்கும் தேவன் மடங்கடிக்கப்படுகிறவர்களை தூக்கி விடுறவராக இருக்கிறார். ஒரு உண்மையான கிறிஸ்தவ ஊழியம் வந்து மடங்கடிக்கப்படுகிறவர்களை தூக்கி விடுறவங்க தான் இருக்கணும். ஒரு அபிஷேகிக்கப்பட்ட தேவ ஊழியக்காரனோ ஒரு குட்டி ஃபெல்லோஷிப்போ அவருடைய அல்டிமேட் எண்டு நோட்டு அப்ஜெக்டிவ் அதுதான் இருக்கணும். மடங்கடிக்கப்பட்டவர்கள் அதில் தூக்கி விடப்படணும். இன்றைக்கி மடங்கடிக்கப்பட்ட ஆல்ரெடி விழுந்துட்டான்னு திருச்சவங்களை நான் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு ஓடி வந்து பக்கத்தில் நிற்கிறவங்களே நான் பார்த்தேன். சிலர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விழுந்து கிடந்தா டக்குன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸு அந்த பேராமெடிக்கலாம் ஓடி வந்து இதெல்லாமோ தேய்ச்சி அவனை திருப்பி அந்த கிரவுண்டில் ஓட வைப்பாங்க. அதே போல் என்னை சுற்றிலும் ஒரு நிறைய அநேகம் வந்தாங்க என்னை தூக்கி விடுறதுக்கு. ஸோ இப்படிப்பட்டவர்களாக தேவன் அனுப்புகிறார். ஸோ கர்த்தர் தூக்கி விடுறார், கர்த்தர் சில ஆட்களை அனுப்பியும் தூக்கி விடுறார். ஸோ வாட் ஆர் வி டூயிங்? நீங்கள் மடங்கடிக்கப்பட்டவர்கள் உங்கள் சுற்றியில் இருக்காங்க. சத்ருவால் மடங்கடிக்கப்பட்டு, சத்ருவால் கட்டில் கடையாக்கப்பட்டு, சத்ருவால் குடும்பம் உடைஞ்சி, சத்ருவால் வேலையிலேருந்து அப்படியே இருப்பாங்க வீட்டுக்குள்ளேயே. அவங்கள போய் பார்க்குறது தேவனுடைய. இன்றைக்கி இந்த பேண்டமிக்கில் அநேகரை நான் வந்து பார்க்க வந்தாங்க. ஒரு சிலர் ரொம்ப க்ளோஸாக ரொம்ப நேசித்தவங்க கண்டுக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதே போல் தான் ஒரு கிறிஸ்தவ ஊழியம் நானும் அநேக மடங்கடிக்கப்பட்டவங்களை எல்லாரையுமே நான் போய் பார்க்கல. அது எனக்கு ஆண்டவர் காரணிய பகுதியில் என் ரொம்ப பழகின ஒரு சிலர் அப்படி மடங்கடிக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நான் போய் பார்க்கணுன்னு நினைப்பேன். நான் பார்க்கல. சிலர் வேலை இழந்திருந்தாங்க, சிலர் வியாதிப்பட்டிருந்தாங்க. ஸோ அது ஒரு காரியம். செகண்ட் வந்து இந்த வசனம், அதாவது கர்த்தர் நீதிமான்களை சிநேகிக்கிறார். அதே 8ஆம் வசனம். ஆண்டவர் வந்து நீதிமான்களாம் நாம் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்க ரத்தத்தால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம். 5:9 ரோமர் 5:9 ரோமர் 5:1 இப்படி நான் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கேன். ஸோ இந்த ரெண்டையும் நான் தூக்கி பிடிக்கிறேன். நோவா கர்த்தரோடு செஞ்சரித்தான், அவன் நீதிமானாக இருந்தான்னு பார்க்கணும். ஸோ நீதிமானா யார்? ரத்தத்தால் கழுவப்பட்டு விசுவாசத்தை காத்துக்கொண்டு தேவனோட செஞ்சரிக்கணும் தான் நீதிமான். நீதிமான்கள்லாம் ஏதோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹோலினஸ் சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைக்கூடாது. ரத்தத்தால் கழுவப்பட்டாலே நீதிமான் தான். ஸோ அப்படிப்பட்ட நீதிமான்களை தேவன் நேசிக்கிறார். பை டிஃபால்ட் கர்த்தருடைய அன்பு கண்டினியூஸாக அவங்க மேலே இருந்துகிட்டே இருக்கும். அதே 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை பார்க்குறோம். 9ஆம் அதிகாரத்தில் ஒரு 9ஆம் வசனத்தில் திக்கற்ற பிள்ளைகளையும் உதவிகளையும் அவர் ஆதரிக்கிறார். எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஊழியம் என்ன தெரியுமா? திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு என்னோடய இந்த என் ஃப்ரெண்ட்ஸு மிஸ்டர் ஈஸ்டர் அண்ட் டாக்டர் ஈஸ்டர் அண்ட் டாக்டர் இவர் வந்து மெடிக்கல் டாக்டர் ஆஸ்டர், அவங்க வந்து இடையங்குடியில் அவங்க அப்பாவை வச்சு ஒரு சின்ன ஆர்ஃபனேஜ் குட்டி பிள்ளைங்க அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் நடத்திட்டு வராங்க. இந்த திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிக்கிறது மிகப்பெரிய அப்பா அம்மா அற்ற பிள்ளைகள் எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுமா? கணவனற்ற விதவைகள், சப்போர்ட்டே கிடையாது அவங்களுக்கு. இந்த பைபிளில் வேதத்தில் வந்து விதவைகளை பற்றி நிறைய போட்டிருக்கு. நம்ம கிறிஸ்தவ ஊழியங்கள் அதுக்கு முன்னுரிமை கொடுக்குறது கிடையாது. நான் இன்னும் சில ஊழியங்களில் வந்து எப்படியும் ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கும், எப்படியும் ஒரு கிரேஸ் ஹோம் இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமானவங்க. உங்கள் ஊழியத்தில் யாராவது உதவிகள் இருந்தால் அவங்களை நீங்கள் ஸ்பெஷலாக கவனிக்கணும். ஆமாம், திக்கற்ற பிள்ளைகள் யாராவது ஒருத்தரையாவது நம்ம வந்து தூக்கி விடலாம். ஸோ இது கர்த்தர் செய்கிறார். நம்ம மூலமாக செஞ்சால் இது கர்த்தருடைய வலது கையாக நம்ம இருப்போம். அப்புறம் இன்னும் சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதி செய்கிறார். மூன்றாவது அடுத்த காரியம், ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதி செய்கிறார். இது வந்து இங்கே 146 7 8 9 இந்த 3 வசனங்களாக நம்ம இதை பார்ப்போம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதி செய்கிறார்.
நான் வந்து நிறைய வேலையிலேருந்து ஆர்கனைசேஷன் பிரதானமாக இருப்பாங்க. அந்த அதிகாரத்தை அவங்கள எதிர்க்க முடியாது. அவங்கள மற்றவங்களும் பயந்து வரமாட்டாங்க துக்கம் விசாரிக்கிறதுக்கு. ஆர்கனைசேஷன் அடிச்சுவிட்டா எல்லாரும் அந்த ஆர்கனைசேஷன் உள்ள எல்லாரும் அப்படியே பார்ப்பாங்க. நான் பக்கத்தில் போய் என்ன அவங்களுக்கு ஆர்கனைசேஷனோட கோவம் அவங்களே திரும்பிடக்கூடாது. ஸோ அவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க தூக்கி விடுறதுக்கு. ஒடுக்கப்பட்டுட்டாங்க, அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. ஊட்டிப்பட்டவங்களுக்கு யார் தான் இருக்குடா? ஸோ நம்ம இப்படி ஒடுக்கப்பட்ட ஒரு ஜாதியை நம்ம பார்க்குறோம், யூத ஜாதி, யூத இனம். அந்த ஒடுக்கப்பட்ட இனத்துக்கு ஒரே ஒரு ஹோப் இருந்துச்சு, ராஜா சமூகத்துக்கு போகிறது. அதுக்கு ஒரு யங் கேர்ளை தெரிந்து கொண்டான் மொர்தெகாய். அப்போ ஒடுக்கப்படுற ஒருத்தருக்கான ஒரே சோர்ஸ் தேவ சமூகம் தான். ஓகே. ஸோ ஒடுக்கப்படுகிற அந்த யூத ஜனத்துக்கு கர்த்தர் ராஜாவோட சமூகம் அங்கே திறக்கப்பட்டது. அதுக்கு தைரியமாக போனான். ஸோ யாராவது நீங்கள் நான் ஒடுக்கப்பட்டுட்டேன், சில பிள்ளைகளால் ஒதுக்கப்படுறாங்க, கணவனால் ஒதுக்கப்படுற மனைவி எனக்கு தெரியும், யூனோ, மற்றும் ஊழியங்களால் ஒடுக்கப்படுறேன்னா யுவர் அத்தாரிட்டிஸ், யுவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், யுவர் ஸ்டாண்ட் இஸ் டினைடு. ஸோ இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நீதி செய்யத்தக்கதாக எப்படி அந்த எஸ்தர் தேவ சமூகத்துக்கு போனாலோ தேவ சமூகத்துக்கு மாத்திரம்தான் போக முடியும். யார்கிட்டையுமே மனுஷாரத்தில் போய் தேடுறதோ மனுஷன்கிட்ட போய் முறையிடுறதோ விருதா. ஸோ இப்படி இந்த தேவனுடைய செயல்களை சங்கீதக்காரன் இந்த 5 காரியங்களையும் பார்க்கணும். அடுத்தது குருடரின் கண்களை அவர் திறக்கிறார். குருடர்னால் நம்ம ரசிக்கப்படணும், எனக்கு கண்ணு திறந்துன்னு நினைக்கக்கூடாது. நம்ம மறுபடியும் பிளைண்டாகவே இருப்போம், அநேக காரியங்கள் நமக்கு தெரிய வர்றதில்லை. ஸோ எந்த இடம் பிளைண்டாக இருக்கோ அதை கத்துற அந்தந்த டைம் எல்லாம் திறந்து விடுவார். திறந்தால் தான் நீங்கள் நேவிகேட் பண்ண முடியும், அடுத்த இடத்துக்கு போக முடியும். வை வி சே வி ஆர் மோஸ்ட்லி பிளைண்ட். இப்போ நீங்கள் எல்லோரும் வேலையில் இருக்கீங்க, அடுத்த வேலை என்னென்ன இருக்கா தெரியுமா? வாட் இஸ் கோயிங் டு பை மை நெக்ஸ்ட் ஜாப்? எனக்கு தெரியும், நான் இந்த வேலையிலே ரொம்ப வருஷம் அப்படியே ஓட்டிகிட்டு போகிறோம். கர்த்தர் இன்னொரு இடத்துக்கு நான் கொண்டு போகிறேன், அது எந்த இடம் எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐ ஆம் பிளைண்ட், ஐ டோன்ட் நோ. ஸோ கர்த்தர் அந்தந்த நேரங்களில் நம்மளை அறிவு கண்களை, ஞான கண்களை திறப்பார். ஸோ அது கர்த்தர் செய்கிற ஒரு ஆப்ரேஷன். ஸோ ஒரு ஊழியம் என்பது தேவன் செய்கிற 5க்கும் நாம் உதவியாக இருக்கணும். தேவன் மடங்கு அடிக்கப்பட்டவங்களை தூக்கி விடுகிறார். ஒரு கிறிஸ்தவ ஊழியம், அபிஷேகப்பட்ட ஊழியக்காரன் மடங்கு அடிக்கப்பட்டவங்களை தூக்கி விடணும், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதி செய்யணும். அடுத்தது குருடரின் கண்களை திறக்கணும், மற்றவங்க கண் நம்ம மூலமாக திறக்கப்படணும். திக்கற்ற பிள்ளைகளையும் உதவிகளையும் ஆதரிக்கிற ஒரு ஊழியம். நீதிமன்றங்களை கர்த்தர் சிநேகிக்கார், நாமும் சிநேகிக்கணும். ஊழியக்காரங்களை எல்லாரையும் சிநேகிக்கணும். ஊழியக்காரங்களா வாட் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ இந்த 5 காரியங்கள் நம்ம செய்யும்போது தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம். ஸோ தேவன் தாமே இந்த அதிகாரத்தை ஆசீர்வதிப்பாராக.